அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஆதிவராகி யூடியூப் சேனல். நாளைக்கு பிப்ரவரி மாசம் 27ஆம் தேதி வியாழக்கிழமை. நாளைய நாள்ல நமக்கு மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு. இப்படிப்பட்ட அதிசக்தி வாய்ந்த நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல இப்ப நான் சொல்ல போற ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க சேர்த்துக்கிட்டாலே போதும். நிச்சயமா உங்க முன்னோர்களோட பரிபூரணமான அருள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கும். உங்களுக்கு இருக்கக்கூடிய தீராத கஷ்டமும் ஒரே நொடியில தீரும்னே சொல்லலாம். ஒரே கல்லுல 2 மாங்காய்னு சொல்ற மாதிரி நமக்கு இருக்கக்கூடிய கஷ்டமும் தீரும். முன்னோர்களோட பரிபூரணமான ஆசிர்வாதமும் நமக்கு கிடைக்கும். வாங்க, இது என்ன பரிகாரம், யாரெல்லாம் செய்யலாம், எந்த நேரத்துல செய்யணும்னு இப்ப நாம தெரிஞ்சுக்கலாம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அடுத்தடுத்து நான் போடக்கூடிய சிறப்பான பதிவுகளை நீங்க மிஸ் பண்ணாம தெரிஞ்சுக்க முடியும். தீராத கடன் பிரச்சனை, தொடர்ந்து கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஒரு கடனை அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. இந்த கடன்ல இருந்து எப்பதான் எனக்கு விமோசனம் கிடைக்கும், எனக்கு ஒரு நல்ல காலமே பிறக்காதான்னு சொல்லி நிறைய பேரு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்க, கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்காகவே நம்ம சேனல்ல ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் ஒரு மாசத்துக்கு 2 முறை நான் உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாள்ல இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல இருக்கக்கூடிய மெம்பர்ஸ்க்கு கிடைக்கும். இந்த மொபைல் வால்பேப்பரை தினமும் காலையில எந்திரிச்ச உடனே நைட்டு தூங்க போறதுக்கு முன்னாடி நீங்க 5 நிமிஷம் பார்த்தாலே போதும். உங்க முயற்சியோட சேர்த்து நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் அபரிமிதமான பணவரவை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் பிரச்சனை படிப்படியா குறையும். இந்த ரேக்கி எனர்ஜைஸ் பண்ண மொபைல் வால்பேப்பர் உங்களுக்கும் வேணும்னா நம்ம சேனல்ல கோல்டு லெவல்ல மெம்பரா ஜாயின் பண்றதுக்கு என்ன டீடைல்ஸ்ங்கறத செக் பண்ணி பார்த்துட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. எப்படி ஜாயின் பண்றதுன்னு சொல்லி ஒரு சிலர் கேக்குறீங்க. நம்ம சேனலோட ஹோம் பேஜ்ல ஜாயின் பட்டன் இருக்கும். அப்படி இல்லனா இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் ஜாயின் பட்டனுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. நாளைக்கு நமக்கு வியாழக்கிழமை. இது பெரும் செல்வத்துக்கு அதிபதியான குபேர பகவான் மற்றும் நமக்கு கோடீஸ்வர யோகத்தை அள்ளி தரக்கூடிய குரு பகவானோட வழிபாட்டுக்கு உகந்த நாள். அடுத்ததா நாளைய நாள்ல நமக்கு மாசி மாசத்தோட அமாவாசை இருக்கு. இப்படி வியாழக்கிழமையோட சேர்ந்து வரக்கூடிய அமாவாசைய நாம குபேர அமாவாசைன்னு சொல்லுவோம். இந்த அமாவாசை நாள்ல பிரபஞ்ச ஆற்றல் அதிக அளவுல இருக்கும். அது மட்டும் இல்லாம நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான அருளை நமக்கு பெற்றுக் கொடுக்கக்கூடிய அற்புதமான நாள் தான் இந்த அமாவாசை நாள். ஒரு சிலருக்கு பித்ரு தோஷம், பித்ரு சாபம், பித்ரு கோபம் இப்படி ஏதாவது ஒண்ணு இருக்கும். இதனால கூட தொடர்ந்து வாழ்க்கையில ஏதாவது ஒரு கஷ்டம் சமாளிக்க முடியாத அளவுல வந்துகிட்டே இருக்கும். ஒரு கஷ்டம் போனா இன்னொரு கஷ்டம்ங்கிற மாதிரி ஏதோ ஒண்ணு இருந்துகிட்டே இருக்கும். நிம்மதியான ஒரு வாழ்க்கையே இருக்காது. இப்படிப்பட்ட பித்ரு தோஷம், பித்ரு கோபம், பித்ரு சாபம் இதுல இருந்து வெளியில வர்றதுக்கான ஒரு அற்புதமான பரிகாரத்தை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். நாளைய நாள்ல இப்ப நான் சொல்ல போற குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை நீங்க செய்யும் போது நிச்சயமா உங்க முன்னோர்களோட ஆசிர்வாதம் உங்களுக்கு கிடைக்கும். அதனால உங்களுக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷம் நீங்கும். அடுத்தடுத்து உங்க வீட்டுல நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். தீராத கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அந்த வகையில இந்த வீடியோல நாளைய நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்களை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். பிறப்பு தீட்டு இறப்பு தீட்டு இருக்கிறவங்களும் தாராளமா செய்யலாம். பெண்களுக்கு பீரியட்ஸ் டைமா இருந்தாலும் இந்த பரிகாரங்களை செய்யலாம். இன்னைக்கு நீங்க அசைவம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னாலும் நாளைக்கு காலையில எந்திரிச்சு இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை செய்யலாம். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நமக்கு எந்த விதமான கட்டுப்பாடுகளுமே கிடையாது. முதல்ல நம்ம சேனல்ல எப்பயுமே இந்த மாதிரியான விசேஷமான நாட்கள்ல காலையில எந்திரிச்ச உடனேயே சொல்ல வேண்டிய அஃபர்மேஷன் நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த அஃபர்மேஷன்ஸ நீங்க நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே 3 முறை 3 டைம்ஸ் மட்டும் சொன்னாலே போதும். இதனாலலாம் என்னங்க பெருசா மாற்றம் வரப்போகுதுன்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா கிடையாதுங்க. இந்த 3 முறை நீங்க சொல்லக்கூடிய அஃபர்மேஷன் நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா நாம தூங்கி எந்திரிச்ச உடனே நம்ம ஆழ் மனசு விழிப்பு நிலையில இருக்கும். இந்த டைம்ல நாம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எல்லாமே நமக்கு உடனடியா பலனை கொடுக்கும்.
இருக்கும். அந்த வகையில நாளைக்கு காலையில எந்திரிச்ச உடனே நீங்க தூங்கக்கூடிய இடத்துல உட்கார்ந்துகிட்டு இப்ப நான் சொல்ல போற அஃபர்மேஷனை சொல்லுங்க. இப்ப நான் உங்களுக்கு இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் கொடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளா இருக்கோ அந்த லாங்குவேஜ்ல மட்டும் நீங்க சொன்னா போதுமானது. இப்ப நான் முதல்ல உங்களுக்கு இங்கிலீஷ்ல சொல்லி காமிக்கிறேன். I honor my ancestors and welcome their blessings into my life. தமிழ்ல சொல்லணும்னு நினைக்கிறவங்க, நான் என் முன்னோர்களை மரியாதையுடன் போற்றுகிறேன், அவர்களின் ஆசிர்வாதத்தை என் வாழ்க்கையில் வரவேற்கிறேன். இத 3 முறை சொல்லிட்டு உங்க வேலைய எப்பயும் போல நீங்க பாருங்க. இந்த அஃபர்மேஷன் பொறுத்தளவுக்கு நாளைய நாள்ல உங்க வீட்ல இருந்தாலும் சரி, உங்க சொந்தக்காரங்க வீட்ல இருந்தாலும் சரி, நீங்க தாராளமா சொல்லலாம். அடுத்ததா நாளைய நாள்ல குளிக்கக்கூடிய தண்ணீர்ல செய்ய வேண்டிய பரிகாரத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். இந்த பரிகாரத்தை பொறுத்தளவுக்கு நீங்க உங்க வீட்ல இருந்தா மட்டும் செய்யுங்க. ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம். குழந்தைங்களுக்கு இந்த பரிகாரம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. பச்சை தண்ணீர்ல குளிச்சாலும் சரி, வெந்நீர்ல குளிச்சாலும் சரி, நீங்க இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைய நாள்ல நீங்க எத்தனை மணிக்கு குளிச்சாலும் இந்த பரிகாரத்தை செய்யலாம். நாளைக்கு நீங்க குளிக்கிறதுக்கு முன்னாடி குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை கலந்துக்கோங்க. இந்த மஞ்சள் தூள் நம்ம வாழ்க்கையில மங்களங்களை சேர்க்கும். அது மட்டும் இல்லாம குரு பகவானுக்கு உகந்தது இந்த மஞ்சள் தூள். குரு பகவானோட பரிபூர்ணமான அருள் இருந்துட்டாலே நம்ம வாழ்க்கையில இருக்கக்கூடிய தடைகள் நீங்கும். அது மட்டும் இல்லாம நமக்கு அடுத்தடுத்து நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். அந்த வகையில நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை நீங்க சேர்த்து இதுக்கப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கக்கூடிய ஹீலிங் கோட நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல எழுதிக்கோங்க. இங்க நீங்க எந்த பேப்பரும் பயன்படுத்த வேண்டாம், எந்த ஒரு பேனாவையும் பயன்படுத்த வேண்டாம். தண்ணீரோட மேற்பரப்பு தான் உங்களுக்கு பேப்பர். அதே மாதிரி உங்க வலது கையில இருக்கக்கூடிய ஆள்காட்டி விரல், ரைட் ஹேண்ட்ல இருக்கக்கூடிய இண்டெக்ஸ் ஃபிங்கர் தான் உங்களுக்கு பேனா. இப்ப இந்த ஹீலிங் கோட் ஸ்கிரீன்ல தெரியும், நானும் சொல்லி காமிக்கிறேன். 65178577. இந்த ஹீலிங் கோட் நம்ம முன்னோர்களோட பரிபூரணமான ஆசிர்வாதத்தை நமக்கு பெற்றுக் கொடுக்கும். நமக்கு இருக்கக்கூடிய பித்ரு தோஷத்தையும் சாபத்தையும் நீக்கி கொடுக்கக்கூடிய பவர்ஃபுல்லான ஹீலிங் கோடு. இந்த ஹீலிங் கோடு கொஞ்சம் பெருசா இருக்கறனால எல்லாராலையும் மனசுக்குள்ள ஞாபகம் வச்சுக்கிட்டு பாத்ரூம்ல போய் எழுத முடியாது. இதுக்கு என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா, முதல்ல ஒரு கப்ல தண்ணீர் எடுத்துக்கோங்க. இதுல ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை சேர்த்துட்டு இந்த ஹீலிங் கோட நீங்க எழுதிக்கிட்டு இந்த ஒரு கப்பு தண்ணீரை நீங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதாவது நீங்க இந்த பரிகாரத்தை உட்கார்ந்து கூட செய்யலாம். இந்த மாதிரி உங்க வீட்டுல இருக்கக்கூடிய மத்தவங்களுக்கும் நீங்க செஞ்சு கொடுத்து அவங்க குளிக்கக்கூடிய தண்ணீர்ல மிக்ஸ் பண்ணிக்க சொல்லி சொல்லுங்க. விருப்பம் இல்லாதவங்களை கட்டாயப்படுத்த வேண்டாம். நீங்க மட்டும் இந்த பரிகாரத்தை செஞ்சாலே போதுமானது. இப்படி நீங்க குளிக்கும் போது உடம்புக்கும் குளிக்கலாம், தலைக்கும் குளிக்கலாம். நீங்க உடம்புக்கு மட்டும்தான் குளிக்க போறீங்கன்னா தலையில 3 முறை தண்ணீரை தெளிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உடம்புக்கு தண்ணீரை ஊத்தி நீங்க குளிக்கிறதுக்கு பாருங்க. சரி, இப்படி குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா குரு பகவானோட பரிபூரணமான அருள் நமக்கு கிடைக்கிறதுக்கும் கோடீஸ்வர யோகம் ஏற்படுறதுக்கும் நாளைய நாள்ல கையில வரைய வேண்டிய ஒரு சிம்பலை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன். நாளைக்கு நீங்க குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் இந்த சிம்பலை உங்க கையில வரைஞ்சுக்கோங்க. உங்க வீட்டுல இருக்கீங்கன்னா இப்ப நான் சொன்ன குளியல் பரிகாரத்தை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா இந்த சிம்பலை வரைஞ்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க வெளியில எங்கேயாவது இருக்கீங்க, சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கீங்கன்னா குளிக்கக்கூடிய தண்ணீர் பரிகாரத்தை செய்ய வேண்டாம். சாதாரணமா எப்பயும் போல குளிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமா இப்ப நான் சொல்ல போற இந்த பரிகாரத்தை நீங்க செய்யுங்க. இப்போ அமைதியான ஒரு இடத்துல உட்கார்ந்துகிட்டு உங்க குலதெய்வத்துக்கிட்டையும் முன்னோர்கள் கிட்டையும் குரு பகவான் குபேர பகவான் கிட்டையும் உங்களுக்கு கோடீஸ்வர யோகம் ஏற்படணும்னு சொல்லி மனசுருகி பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. இப்படி பிரார்த்தனை செஞ்சதுக்கு அப்புறமா இப்ப நான் ஸ்கிரீன்ல கொடுத்திருக்கிற மாதிரி இடது கை ஆள்காட்டி விரலுக்கு கீழே இருக்கக்கூடிய குருமேடு இருக்கக்கூடிய பகுதியில ரெட் கலர்ல இங்கு வரக்கூடிய பேனாவை பயன்படுத்தி குரு பகவானுக்குரிய சிம்பலை நீங்க வரைஞ்சுக்கோங்க. அடுத்ததா இந்த சிம்பலுக்கு மேல ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு மஞ்சள் தூளை லேசா நீங்க தேய்ச்சி விட்டுட்டு திரும்பியும் ஒரு தடவை குரு பகவான் கிட்ட கோடீஸ்வர யோகம் ஏற்படணும், பணவரவு அதிகரிக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மற்ற வேலைகளை நீங்க பாருங்க. இந்த மாதிரி நீங்க எழுதி வச்சிருக்கக்கூடிய சிம்பல் வேலை செய்யும் போது அழிஞ்சிட்டா பரவாயில்ல, அப்படியே விட்டுருங்க. அப்படி இல்லைன்னா ஒரு 2-3 மணி நேரம் கழிச்சு உங்க கைகளை நீங்களே வாஷ் பண்ணிக்கலாம்.
நாளைக்கு இருக்கக்கூடிய சக்தி வாய்ந்த மாசி மாசத்தோட குபேர அமாவாசையில நீங்க செய்யக்கூடிய இந்த பரிகாரம் நிச்சயமா உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நம்பிக்கையோட ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு ரிசல்ட்டையும் ஷேர் பண்ணுங்க. மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல நாம சந்திக்கலாம். நன்றி.